இல்ல இந்த ஒரு காரணத்துக்காக வந்துட்டு தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. எல்லாருக்கும் வந்து அத பத்தி பேசுறாங்க. அப்படின்னும்போது திமுக அரசு இத பத்தி எதுவுமே பேசாம இருக்கிறது தப்பு தானே சார்? அதாவது இப்ப நீங்க சொல்ற மாரி பார்த்தீங்கன்னா, தேர்தல் நேரம், ஒரு பயம் இருக்கலாம். நீங்க சொல்றீங்க பயமே கிடையாது. திமுக வந்து யாருக்கும் பயப்படாது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னும்போது இப்ப நீங்க சொல்றத பார்க்கும்போது, இந்து விரோத ஆட்சின்னு சொல்லிருவாங்களோ அப்படின்னு பாஜகவுக்கு ஏன் திமுக பயப்படணும்? தவறு இல்லைங்க, பண்ணியிருக்காரு. அவர் தவறு செய்தார் என்பது மக்கள் மன்றத்திலே அம்பலப்பட்டு விட்டது. சிசிடி கேமரா மூலமாக அது அம்பலப்பட்டு விட்டது. அவருடைய கார் தான் வேகமாக கடந்து போகிறது. எதிர்க்க வந்த கிராஸ் பண்ணக்கூடிய குறுக்கே வருகிற கார் வந்து சரியான நேரத்தில் பிரேக் பண்ணதுனால தான் ஒரு விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா. ஆனா அவருக்கு அதற்கு நேர்மாறாக அவர் என்ன சொல்றாரு, தொப்பி அணிந்திருக்கக்கூடிய அது வந்து பேரிகார்டெல்லாம் உடைச்சாங்கிற பொய் வேற. வந்து தொப்பி அணிந்திருக்கிறாரு, தாடி வச்சிருக்காரு என்ன சொல்றாரு, யாரை சொல்றாருன்னு தெரியல. ஜக்கி வாசுதேவ சொல்றாரா? அவர் கூட தொப்பி அணிஞ்சு தாடி அணிஞ்சுதான் தாடியோட தான் இருக்காரு. தாடி வைத்தவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள்னா மோடிக்கு தான் தாடி இருக்கிறது, அமித்ஷாவுக்கு இருக்கிறது, எல்லாருக்குமே இருக்கிறது. ஷேவ் பண்ணாம விட்டா எல்லாருக்குமே தாடி வரும். அதுக்கு வந்து முஸ்லீமா இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அப்ப திட்டமிட்டு வந்து ஒரு மதத்தை குறித்த ஒரு வன்மத்தை வந்து பரப்புகிறார். அதுவும் என்னவா, பாகிஸ்தான்ல இருந்து வர்றாங்க. உளுந்தூர்பேட்டைக்கு எதுக்கு பாகிஸ்தான்ல இருந்து வர்றாங்க?